கேன்சரை தடுக்கக்கூடிய மருத்துவ குணம் இருக்குங்க இந்த ஆரஞ்சு பழம் தோல்ல. அதை தூக்கி வீசாம அதுல ஒரு டீ போட்டு குடிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கேங்க. அதோட தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம். சின்ன சின்ன பீசஸா கையிலேயே வெட்டி வச்சுக்கலாம். இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். எனக்கு 3 டம்ளர் டீ வேணும், அதனால 3 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். சோ கொதிச்சு வரும்போது கரெக்டா இருக்குங்க. இப்ப நம்ம பிச்சு வச்சிருக்க அந்த ஆரஞ்சு பழத்தோலை உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். பொடிக்க வேண்டாம், இடிச்சு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுமே சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுல இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டீ தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா டீ ரெடி ஆயிரும். டீ தூள் ஆப்ஷனல் தான், டீ தூள் இல்லாமையும் குடிக்கலாம். இப்ப 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டு வடிகட்டிக்கலாங்க. இந்த தோல் கேன்சரை எதிர்க்கும்ன்றது என்னோட கொலீக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது. இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்தப்போ அதுலயும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் கலந்துக்கோங்க. இப்ப இந்த ஆரஞ்சு பழ தோல் நமக்கு கிடைக்கும் போது அது காய வச்சு பொடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா டீ போடும்போது நார்மலா நம்ம டீ போடும்போதே 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டா ஒரு கசப்பு இருக்கும் தான், ஆனாலும் உடம்புக்கு நல்லது அப்படிங்கும் போது அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தோல் நிறைய போட்டாலும் கசக்குங்க. இனிப்பு சேர்க்காம இதை குடிக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்ட சர்க்கரை, நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் கொஞ்சம் அதிகமா சேர்த்து குடிச்சுக்கோங்க.